ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபிராமி ரொம்ப யோசனையோட மாடியில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பரஞ்சோதி வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப யோசனையாக எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன தம்பி வந்து நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், சின்ன தம்பிக்கு நம்ம இது என்ன செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, பாசத்தை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். இப்போ வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கார்டு பார்க்குறாங்க, குத்தோ பணம் கொடுக்கறதுக்காக வராங்க. ஏற்கனவே அபிராமியோட தம்பி தர்மராஜ் இருக்காங்க, அவங்க தானே அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து திருடி பணம் எல்லாம் கூட்டு களவாணி தானே, அந்த வைத்தறிஞ்ச குரூப் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணி பண்ணி பெருசாக பணம் திருடுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா கரெக்டாக துளசி வந்துடுறாங்க. இப்போ துளசி வந்து சொல்கிற கணக்குக்கு அவங்களால கரெக்டான பதில் சொல்ல முடியல. இப்போ அபிராமிக்கு தெரிஞ்சு போது இவங்க ஏதோ திருட்டு கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி வந்து எல்லாத்துக்கு முன்னாடி பேசி எந்த அசிங்கமும் படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்து ஆளுங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவான பேச்சா பேசிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் இனிமேல் எல்லாம் துளசி தான் பார்ப்பாங்கிற மாதிரி துளசிக்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ இனிமேல் எதுவும் தப்பு பண்ண முடியாதுல்ல, அதனால் பார்த்தா அந்த வைத்தறிஞ்ச குரூப்லாம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ துளசி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன தம்பியும் துளசியும் வந்து இப்போ காலேஜுக்கு போகிறதுக்காக அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் நிறுத்துறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பரான ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அழகான ட்ரெஸ் எடுத்து இப்போ சின்ன தம்பியை போட சொல்கிறாங்க. அது நிறைய காமெடி எமோஷனல் ஃபன் கலாட்டெல்லாம் நடக்குது. இப்போ பார்த்தோம்னா சின்ன தம்பி போட்டு வராரு, ரொம்பவே அழகாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் காலேஜில் போய் நிறுத்தி அவர் வண்டியை விட்டு வெளியில் வராரு. அங்கே காலேஜில் ஏற்கனவே கிண்டல் பண்ணாங்கல்ல சின்ன தம்பியை பார்த்து, அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவ்வளோ அழகாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து என்னை காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்து துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ சின்ன தம்பியை கூட்டிட்டு காலேஜ் வரைக்கும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் இப்போ அப்படியே கண்டினியூவாக பேசிடலாம். ஏன்னா அடுத்து இன்னொரு ப்ரொமோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்த வாரத்துக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தா சின்ன தம்பி போகிறார்ல, இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன தம்பியும் துளசியும் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து சூடாமணி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அந்த காலேஜில் இருக்க ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி இப்போ சின்ன தம்பியும் துளசியும் வந்து அதாவது விரும்புகிறாங்க, காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போர்டில் எழுதி போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. சின்ன தம்பி வந்து கோவப்பட்டு அவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே புரியாத துளசி வந்து சின்ன தம்பி மேலே கோவப்படுறாங்க. அதோட பார்த்தா அடுத்த வாரத்துக்கான கதை அப்படிங்கிறது முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு ப்ரோமோவை வச்சு அடுத்து எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.